ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா எந்த ரைஸ்னாலும் சரி 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி வேகிற பதம் ரொம்ப முக்கியம். ஒரு 90% அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு அரிசியை நான் உடச்சி காட்டுறேன். அரிசி பாருங்கள் கட்டாகி போகுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இன்னொரு அரிசி உடச்சி காட்டுறேன். வெந்துருச்சு, ஆனால் குழையில. இந்த பதம் தாங்க கரெக்டு. வடித்து எடுத்துடலாங்க. இப்போ அரிசி இன்னும் ஹீட்லேயே இருந்துச்சுன்னா குழஞ்சிரும். ஸோ அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாங்க ஒரு தடவை அரிசியை. இப்போ பாருங்கள், அரிசி எடுத்து காட்டுறேன். எவ்வளோ நல்லா உதிராக இருக்குது, ஆனால் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் 10 பீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பீன்ஸு, கேரட்லாம் வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 கேரட் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டும் ஓரளவுக்கு பாதி வெந்து வரட்டும். இப்போ நான் ஒரே ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கிறேங்க. கேப்சிகம் சட்டன் வெந்துடும். இது கூட 100 கிராம் அளவுக்கு நான் முட்டைக்கோசு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி ரைஸில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைம் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க. இந்த சுகர் சேர்க்கறதுனால காயோட கலர் மாறாமல் நல்லா இருக்குங்க. இப்போ இது இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. லைட் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதே உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் தூள் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அரிசி ஃபுல்லாக சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரிசி உடையாத அளவுக்கு நம்ம கிளறி இட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டி போட்டு கலறதை விட இந்த மாதிரி குலுக்கி விடும்போது அந்த ரைஸு, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வந்துடுங்க. அரிசியும் உடையாது. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணதை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்கும் போது குழந்தைங்க சாப்பிட்றப்ப எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. கடையில் அஜினமோட்டோலாம் போட்டு செய்வாங்க, அதெல்லாம் அன்ஹெல்த்திங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்போது இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. கண்டிப்பாக எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.